மிஸ் ஆகிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய நபர்கள் அங்கே இருக்காங்க, அவங்கள்ட்ட தெளிவுபட சொல்லிடுங்க. நீங்கள் எந்த இடத்துல மிஸ் பண்ணும்போது உடனே வந்து என்னென்னா வாசல் சொல்லிட்டு ஒரு கவுண்டர் இருக்குது, அங்கே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு உண்டானதை திருப்பி வாங்கி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விசாரணை பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டும். நீங்கள் செய்யக்கூடியது விவாதத்து, நாங்கள் செய்யக்கூடியது உங்களுக்கு உண்டான இக்மத், ஓகேவா? இறைப்பற்றி அல்லாவுக்காக வந்து அல்லாவுடைய விருந்தாளியாக நீங்கள் போகும்போது வந்து உங்களுக்கு உண்டான இக்கட்டான வேலைகளை நாங்கள் செய்வோம். எங்களுடைய கம்பெனிகளுடைய விவாதத்தில் உள்ளவங்க எல்லாருமே செய்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அதிகமாக விவாதம். உங்களுக்கு உண்டான சாப்பாடு, ரூமு, யாரா என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் நேரம் தவறாகும். அதாவது நேரத்துக்கு கரெக்டாக வந்து நீங்கள் எல்லாமே வந்துடும். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து அவங்க சொல்கிற டயத்துக்கு கரெக்டாக வந்து பிளான் பண்ணுவோம். அதன் அடிப்படையில் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உம்ராவும் சரி, யாராவும் சரி, நம்மளுடைய இமாம்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம வந்து ஒன்று மசூல். அதே போல் வந்து முதல்ல நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க. இந்த தடவை நம்ம வந்து திருப்பி போகணும். திருப்பி போகும்போது உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உம்ராவை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நினைக்காது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இனிஷியலாக வந்து நம்ம வந்து நம்மளுடைய இமாம்களுடைய வழிகாட்டுதலின்படி எந்தெந்த இடத்துல எதெல்லாம் சொல்லணுமோ அதை சொல்லி கரெக்டான முறையில் வந்து எல்லாமே சொல்லிடுவோம். அடுத்தடுத்த உம்ரா நீங்கள் போகிறவங்கள தென் நீங்கள் உங்களால் முடிஞ்ச நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா நம்மளுடைய இமாம்களுக்கு வந்து இருக்கிறாங்க. நம்மளுக்கு அதாவது கட்டது கையளவு, அல்லாதது உலகம். அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு நபர்களும் வந்து மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அறிஞ்சது குறைஞ்ச அளவு தான். அல்லாதது அதில் வந்து நம்ம தெளிவுபட வந்து நம்மளுடைய இமாம்கள் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவுபட கேட்டுட்டு நீங்கள் எல்லாமே ஓகே. நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஒரு இமாம் இல்லை, 2 இமாமும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் நம்மகிட்ட இருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்கள்ட்ட வந்து தெளிவுபட கேட்டுக்கிட்டு கொண்டு வந்து ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளைட்டில் போகிறோம். ஃப்ளைட்டில் போகும்போது இங்கேருந்து போய் நம்ம போர்டிங் பாஸ் கொடுத்து உங்களுடைய லக்கேஜை போடணும். அங்கே போனோன்னா ஜித்தாவில் தான் நம்ம லக்கேஜை எடுக்கணும். அதே போல் இந்த ஃப்ளைட் வந்து எங்கேயும் இறங்க, அதாவது வந்து மங்களூரில் வந்து 1 மணி நேரம் பெட்ரோல் போடுறதுக்காக இறங்கும். அதன் பிறகு நம்ம வந்து திரும்பி ஜித்தாவில் தான் இறங்கணும். நம்ம ஏறி உட்காந்தோம்னா அதே சீட்டு தான் ஜித்தாவில் தான் நம்ம இறங்கணும். இதுதான் நம்ம இந்த ஃப்ளைட்டு. இதில் வந்து ஒன்லி தண்ணி மட்டும் தான் நம்ம வந்து கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்ததுனால சாப்பாடெல்லாம் வந்து நம்ம வந்து மதியானம் உண்டான லஞ்சு கொடுப்போம். நைட்டு டின்னருக்கு வந்து அங்கே போய் சேர்ந்துடணும். 6 மணி 6:25 அங்கே போய் சேர்ந்துடுவோம். நைட்டு டின்னருக்கு நம்ம இன்ஷால்லா நம்ம வந்து ரூமுக்கே போயிடுவோம். அதே போல் வந்து நம்ம வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இங்கேயே இஹ்ராம் கட்டி இருப்பதுன்னு சொல்லிட்டு இது மக்காவில் ஜித்தாவில் இருந்தால் 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் 1.5 டிராஃபிக்கை பொறுத்து இருக்குது. 1 மணி நேரம் ஆகும். கரெக்டாக வந்து 1 மணி நேரம். இதை கரெக்டு உம்ரா பண்ணிவிடுவோமா? உம்ரா பண்ணிவிடுவோம். இன்றைக்கி நைட்டே உம்ரா பண்ணிவிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து இஹ்ராம் ஆடை, சிறப்பான ஆடைகள் எதுவுமே கிடையாது. அதன் அடிப்படையில் குளிக்கூடிய கடமைகளை முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய தலைமுடி உதிராத அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இஹ்ராம் கட்டிடுங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு ஆடைகள் உண்டு. மேலாடை, கீழாடை. கீழாடையை பொறுத்த வரைக்கும் நம்ம வேட்டி கட்டுற மாதிரி வந்து கட்டிட்டு மேலாடையை வந்து மேலே வந்து அப்படி பண்ணுற முடியும். அதன் அடிப்படையில் உள்ளாடைகள் எக்காரணம் கூட அணிவிடாது, தொப்பி அணிவிடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இஹ்ராமுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா சொன்னால் முகத்தை மூடக்கூடாது. அதே போல் வந்து தேவையில்லாத பேச்சுகளை வந்து நம்ம பேசக்கூடாது. மற்ற செய்திகளை வந்து ஒன்லி நம்ம வந்து அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் இந்த நியத்தை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அல்லாவுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு அல்லாவுடைய விருந்தாளியாக ஆகிட்டீங்க. என்றைக்கு வந்து நீங்கள் நியத்தை வச்சுட்டீங்களோ அல்லாஹ் பார்த்துக்குவோம், அல்லாஹ் பாதுகாக்கும். இன்றைக்கா இருந்தாலும் நம்ம ஒரு நாள் வந்து தண்ணியில் தான் நம்ம போகணும். அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் வந்து அல்லாவுக்காக எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து திறந்துட்டு அவனுடைய விருந்தாளியாக போகும்போது உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து கவனிப்பீங்க? நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அதோட பன்மடங்கு அல்லாஹ் வந்து கவனிப்போம். ஒரு சிறு குழந்தைய வந்து நீங்கள் எப்படி பாதுகாத்து நீங்கள் இது பண்ணுறோம், அவனுடைய குழந்தைகளாக நம்ம இருக்கும் போது அவன் வந்து எப்படி பாதுகாப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிக்கணும். அதே போல் வந்து எக்காரம் கூட வந்து மக்கானா ஐடி எல்லாமே இருக்கிற போது அதில் வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. இன்கேஸ் நம்ம மக்காவில் நம்ம சுற்றி இருக்கும்போது தனியாக